வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். 12ஆம் தேதி அதாவது பொங்கல் முடிஞ்சுனாங்க. பொங்கலுக்கு முன்பாகவே சிபிஐ விசாரணைக்கு விஜய் வரணும்னு இருக்கிறாங்க. அதுக்குள்ளே படம் ரிலீஸ் ஆகுமான்னு தெரியல. இப்போ விசாரணைக்கும் இதெல்லாம் அக்கிரமாங்க. பொங்கலும் அதுமா ஒருத்தரை கூப்பிட்டு போலீஸில் விசாரணை கூப்பிட்டா எப்படி இருக்கும்? பொங்கல் அன்றைக்கி அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பரீட்சையே வைக்கிறாங்க. ஆமாம், வைக்கிறாங்க. அந்த தமிழ்நாடோட சென்டிமெண்ட்டை பார்க்கல. விஜய் விசாரிக்கிறது பொங்கல் முடிஞ்சு கூட விசாரிக்கலாம். அதுவும் டெல்லிக்கு வந்து விசாரிக்கணும்னு அவசியம் இருக்குது. சென்னையில் விசாரிக்கலாம். டெல்லியில் கூப்பிட்டு 2 நாள் வச்சு செய்ய போகிறாங்க பாருங்கள். ஜெயலலிதாவை கூப்பிட்டு போனாங்க, இல்லை லஞ்சுக்கு வந்துடலாம் மேடம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் பரப்பன அக்ரகாரத்து ஜெயிலில் போட்டு வருஷக்கணக்காக கிடச்சிருந்தோமா. அந்த மாதிரி சும்மா விசாரணை தான் கூப்பிட்டு போய் பிடிச்சி உள்ளே வச்சாலும் வச்சுருவாங்க. சொல்ல முடியாது. கூட்டணி படியலைன்னு வைங்க, ஒத்து வரலைன்னா உள்ளே வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உள்ள தூக்கி போடுறதுக்கும். இப்போ விஜய் அங்கே போகிறாருன்னா அதுக்கு முன்பாக மற்ற 3 பேர் சொன்னதாக அவருக்கு தெரியணும். அவர் மாற்றிக்கிட்டு சொன்னார் தான் சிக்கலாயிரும். அதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க எல்லாமே. ஆனால் இந்த எல்லாரும் சொன்னதை தாண்டி டிரைவர் தான் இதில் வந்து அஜித் ரசிகர்ன்றாங்க. டிரைவர் ஃபுல்லாக போட்டு விட்டாப்புலையா. இந்த இதெல்லாம் நினச்சி தன்னுடைய வண்டி எடுத்தோம். விஜய் ஷாப் தான் சொன்னார், விஜய்ஜி தான் சொன்னார், விஜய்ஜி தான் லைட்டை போட்டு ஆஃப் பண்ணார், விஜய்ஜி தான் இங்கே நிறுத்த சொன்னார், விஜய் ஷாப் தான் வண்டியை ஓட்ட சொன்னார் 20, விஜய் ஷாப் தான் லேட்டாக வந்தார்னு எல்லாத்தையும் சொல்லி உண்மையை பூரா சொல்லிட்டாப்பு. சொன்னதில் தூக்கடா விஜயன்ட்டாங்க. இப்போ கடைசியாக விஜய் விசாரிக்கிறாங்க. இப்போ இதில் இவங்க தரப்பில் சொன்னதில் ஏன்னா அவங்க 25ஆம் தேதி பர்மிஷன் வாங்கினா அடுத்து இல்லை சாட்சியாக வந்து சந்திரசேகரையும் கூப்பிட்றதா இருக்காங்க. ஏன்னா அவர் அந்த இதுக்கு போனதாக யாரோ போட்டு விட்ருக்காங்க. இல்லை அது வேறு கூட்டம், வேறு பொதுக்கூட்டத்துக்கு தான் சந்திரசேகர் போனார், எஸ்ஏ சந்திரசேகர். சரி, அப்போ அவரை விட்டுருங்கன்னு சொல்லி விஜய் மட்டும் கூப்பிட்ருக்காங்க. அது இந்த மாநாட்டில் தான் முதல் உட்கார வச்சு கட்டி பிடிச்சிட்டு மேலே ஏறினாப்பில். அப்படி இந்த மாநாட்டில் சம்பவம் நடந்துச்சுன்னா விஜய் அவரே கூப்பிட்டு போயிருப்பேன். அவரையும் ஒரு சாட்சியாக போட்டு ஐ விட்னஸ் ஆக்கி புஷி ஆனந்துக்கும் அவருக்கும் அங்கே கொண்டு போய் மோத விட்றாங்க. மோதல் ஆக்கி விட்டு பெரிய பிரச்சனை ஆக்கிடுவாங்க. இப்போ வேணான்றாங்க, வயசானவர் சார் அவர் வரலன்றால விட்டுருங்கன்னு சொல்லி எப்படியும் வந்து எப்படியும் ஜெயிலுக்கு இது பண்ணுற மாதிரி தான் பேசிக்கிறாங்க. அது நடக்குமான்னு தெரியல. சிபிஐ என்ன பண்ணணுன்னு. ஏன்னா இப்போ விஜயே சொல்லாத ஒரு விஷயத்த விஜய்க்காக நயினார் நாகேந்திரன் பேசுகிறாரு. அமித்ஷாவை மேடையில் வச்சுக்கிட்டு கரூரில் நடந்தது முழுக்க செந்தில் பாலாஜி தான் காரணம்னு விஜயை வாயை திறந்து அப்படி சொல்லலை. திமுக தான் சதி பண்ணிருச்சு, ஏதோ சதி இருக்குங்கிற மாதிரி தான் பேசினாங்க. திமுகங்கிறதுன்னு சொல்லலை, செந்தில் பாலாஜின்னு சொல்லலை. அதாவது அதுக்கு என்ன காரணம்னா, இப்போ வந்து நயினார் நாகேந்திரன் அரசியல் அனாதை ஆகிட்டார். யூஸ்லெஸ். அமித்ஷா பிடிச்சி செம்ம ஏற்றுக்கு 1000 பேரை கூட்டி வச்சுருக்கேன். அந்த அண்ணாமலை 50,000 பேரை கூட்டுறாங்க. காசு கொடுத்து கூட்டினாங்களா, இது கொடுத்து கூட்டினாங்க. இதெல்லாம் என்னத்தையும் அவனையெல்லாம் தலைவராக போட்டது பெரிய இதுன்னு சொல்லி ரொம்ப சத்தம் போட்டிருக்காப்புல, வெக்ஸாகிருக்கான். அதனால் எதையாவது ஒன்று கொளுத்தி விட்டு நம்ம இருப்பை காட்டணும்னு சொல்லி பேசினது தான் இது. இப்போ அமித்ஷா செக் வச்சிட்டா. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சோன்னு நயினார் நாகேந்திரனை தூக்கி எறிஞ்சிருவாங்க. கட்சியை விட்டு தூக்கி எறிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ தொட்டால் நமக்கே பேக் ஃபயர் ஆகும். ஆளுக்கு மீம்ஸ் போட்டு ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்கன்றக்காக இப்போ டம்மி பீஸாக வச்சுருக்காங்க. இப்போ மட்டும் மீம்ஸ் போட. ஆமாம், இருக்கேன். 2 லட்சம் பேர் வருவாங்க. எங்கே வந்தேன்? 20,000 பேர் கூட வரலையே. 2,000 பேர் 4,000 பேர் தான் இருந்திருப்பான் அமித்ஷா கூட்டத்தில். பொங்கல் வைக்கிறேன்னு சொல்லி 1000 கிளவிகளை கூப்பிட்டு எல்லாம் 1008 போட்டு தலைக்கு 1000 ரூபா கொடுத்துருக்காங்க. பொங்கல் வைக்கிறதுக்கு மட்டும். அது பொங்கல் பானை, அவங்க வீட்டுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு காசு தனியாக கொடுத்துட்டு 5 கிலோ அரிசி, 1 கிலோ இங்கே வந்து பொங்கல் வச்சு 4 கிலோ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிரு. 2 கிலோ வெல்லம், 1 கிலோ இங்கே போட்டு பொங்கிட்டு 1 கிலோ பொங்கலுக்கு வச்சுக்கோ. எல்லாமே காசு கொடுத்து தலைக்கு 1000 ரூபா கொடுத்துருக்காங்க. இதில் இது கின்னஸ் ரெக்கார்ட் மாதிரி போய் தமிழ்நாடு முழுக்க ஒரே நேரத்தில் பொங்க வைப்போனாங்க. எவனுமே வைக்கலை. பார்த்தீங்களா இல்லையா? ஒருத்தர் கூட வைக்கல. அப்புறம் எதுக்கு உங்களெல்லாம் கட்சி மாநில தலைவர் வச்சதே ஒன்றும் பெரிய அளவுக்கு வந்து மோடிஜி டெல்லியில் வச்சார் இல்லை, அவங்க கலா மாஸ்டர் மீனாலாம் போனது கூட வைரல் ஆச்சு. இது நடந்த மாதிரியே தெரியல. 1008 பேர் வந்தாங்க. பிச்சைக்காரனு கூட போடல அந்த பொங்கலை அப்படின்ற மாதிரி. ஸோ நயினார் நாகேந்திரனுக்கு முடிஞ்சு கதை முடிஞ்சு. ஏன்னா இப்போ சிபிஐங்கிறது நேரடியாக பிரதமருடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய துறை. அவருக்கு அடுத்து இருக்கக்கூடிய அமித்ஷா வச்சுட்டு நீங்கள் பேசுகிறீங்கன்னா அப்போ நயினாரையே கூப்பிட்டு சிபிஐ விசாரிக்கலாம். அவருக்கு ஏதோ முக்கிய விஷயம் இருந்ததுன்னா அப்படி பண்ணியிருக்கோம். சிபிஐ டுபா கொடுத்தானே, அதனால வாய்க்கு வந்ததை பேசுகிறது. நயினாரை தூக்கிடுவாங்க. ஏன்னா டாஸ்மாக்கு கிளாஸ் கணக்கை தவிர வேறு எதுவும் உன்னால் பார்க்க முடியல, நீ இந்த கட்சிக்கு லாயக்கில்லைன்னு சொல்லி தூக்கிடுவாங்க. எலெக்ஷன் முடிஞ்சோன்னு தூக்கிடுறாங்க. முன்னாடி தன் இருப்பை காட்டிக்கொள்வதற்காக நயினார் நாகேந்திரன் இந்த மாதிரிலாம். அதுலேயும் நயினாரை விட அடுத்து பேசின அண்ணாமலையே காணாம பார்த்தீங்களா? அவர் வெளியில் வேறு ஸ்டேட்டுக்கெல்லாம் எஸ்ஐஆர் சம்மந்தமாக
டூர் அது அனுப்பிட்டாங்க. என்னன்னா அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன பழைய வீடியோ. ராஜஸ்தானில் வந்து தேர்தல் பொறுப்பாளராக போட்டுருவாங்க, இல்லை அந்தமானில் கொண்டு போய் கணக்கெடுக்க விட்டுருவாங்கன்னு சொல்லணும். அதே நிலைமை தான் இப்போ வந்திருக்கு. ஆனால் வருவாப்புல எலெக்ஷனுக்கு முன்னாடி. எலெக்ஷன் முன்னாடி வந்து எந்த தொகுதி என்னங்கிறதெல்லாம் பார்த்து வாங்கிறதுக்கு வருவாங்க. கொஞ்ச நாளைக்கு பேட்டி கொடுக்காம இருக்காரு. நயினார் போய் காலில் விழுந்து கதறியிருக்காப்புல யார்கிட்ட, அமித்ஷாட்ட. நான் எப்படி பண்ணுறது, என்னை வேலையும் பார்க்க விட மாட்டேறாங்க, எதையாவது ஒரு பேட்டியை கொடுத்துட்றாப்புல. நான் ஒன்று பேசினா எதிர்மறையாக ஏதோ ஒன்று பேசுகிறாப்புலன்னு தான் இப்போ சரி கொஞ்ச நாளைக்கு இந்த சின்ன பையன் ரொம்ப சேட்டை பண்ணாங்கன்னா சம்மர் லீவில் கொண்டு பாட்டி வீட்டில் விட்டுருவாங்க கிராமத்தில். அந்த மாதிரி கொண்டு போய் அண்ணாமலை விட்டாங்க. ஏன்னா இந்த கரூர் மேட்டர்லேயே நயினார் சொன்னார், விஜய் அங்கே நேரில் போகிறது அவருக்கு பாதுகாப்பு இல்லை, உயிருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடலாம் அப்படின்னு சொன்னோன்னே அண்ணாமலை போகிறது. அண்ணாமலை அன்னைக்கே சொன்னார், கரூர்காரங்களாம் மோசமானவங்க கிடையாது, விஜய் வரணும் அப்படின்னு அன்னைக்கே தலைவருக்கு பேசி நயினார் நாயந்திரன் ஒழிச்சு கட்டுன்றது தான் வந்து இப்போதைக்கு. முதல்ல எடப்பாடி பழனிசாமியாக இருந்தது. இப்போ நயினார் காசு வாங்கினதுனால நயினாரே ஒழிச்சு கட்டணும். ரெண்டு பேரும் சேர்த்தே ஒரே இதில் ஏற்றணும், ஒரே வண்டியில். இதில் சொல்லலாம் அப்படியே அடித்தேன்னா வண்டியில் ஏற்றிடும், வண்டிகள் சொன்ன மாதிரி அடித்து 2 பேரையும் ஒரே வண்டியில் ஏற்றிடும். அதுக்கான வேலைகள் அப்படிங்கிறது தான் போயிட்டுருக்கு. இப்போ விஜய் கூட கூட்டணி கட்சிகள் அடுத்தடுத்து சேரக்கூடாதுங்கிற எண்ணத்தில், இல்லை விஜய் பலமாகக்கூடாதுன்னு பாஜக யோசிக்குதா, இல்லை விஜயவே கூட சேர்த்துக்கலான்னு யோசிக்கிறாங்களா? அவங்களுடைய எண்ணம் என்னவா இருக்குது? அதாவது விஜய் முதலமைச்சர் ஆகிறக்கு அவங்க 100 வருஷமாக வந்து ஆர்எஸ்எஸ் வந்து, அதுக்கப்புறம் அதுலேருந்து பஜ்ரங் தள் ஆரம்பிச்சு, விஹெச்பி ஆரம்பிச்சு, பிஜேபி 80களில் ஆரம்பித்து வச்சுருக்காங்க. விஜய் முதலமைச்சர் ஆகிறக்க பிடிச்சி உள்ளதுக்கு போட்டு கட்சியை காலி பண்ணி தெருவு ஓட விட்டுருவாங்க. ஒன்று எங்களோட வந்து சேரு, இல்லைன்னா திகார் ஜெயிலு. இந்த 2 தான் விஜய்க்கு அவங்க வச்சுருக்க டாஸ்க்கு, பிக் பாஸ் டாஸ்க் மாதிரி. இல்லைப்பா, அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா எடப்பாடியை முதலமைச்சர் ஆகிறதுக்கு அவங்க 100 வருஷமாக வேலை பார்த்தாங்கன்னு ஒரு கேள்வி வரும். அதை தான் சொல்கிறேன். அவங்க வந்து பிஜேபியில் யாராவது ஆக்கணுன்றது தான். இப்போ எல்லோரும் வாங்க, எல்லோரும் துணை முதல்வர் தரோம், நீங்கள் 2 பேரும் ஏன் சண்டை போடுறீங்க? எங்கள் ஆளே சிஎம்மாக இருப்பாங்க, நிர்மலா சீதாராமன் தான் சிஎம்மாக நாங்கள் போட்டுருவோம். அவங்க 6 மாதத்தில் ரிசைன் பண்ணிட்டு வந்து இங்கே எலெக்ஷன் நிற்பாங்கன்ற கதைக்கு தான் வந்தாங்க. கடைசியில் நிர்மலா சீதாராமன் மூஞ்சியை பார்த்தா 3 வேளை சோறு கூட கிடைக்காது அப்படின்னோடனே அதை தள்ளி வச்சுருக்கேன் அந்த திட்டத்தை. ஜெய்சங்கர்லாம் கூட மாட்டாங்க. ஜெய்சங்கர் போட்டால் மோடி காலி. அதனால் பியூஷ் கோயலை கூட முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டுருக்காங்க. அங்கிறது கூட மத்திய பிரதேசத்துக்கு எல்முருகனை ஆக்குவாங்க. எல்முருகனை கொண்டு போய் மத்திய அமைச்சர் ஆக்கி விட்டுட்டு பியூஷ் கோயலை சிஎம் ஆக்கிருக்கு பிளான் பண்ணுறாங்க. அவர் மேலிட பொறுப்பாளராக போட்டதே அதுக்கு தான் கொஞ்ச நாள் போய் பார்த்துக்கார், சென்னை இங்கே இருக்குது, தெரு எந்த தெரு எப்படி இருக்குதுலாம் பார்க்குறதுக்காக தான் அனுப்பியிருக்காங்க. பழகிக்கப்பா அப்படின்னு சொல்லி ஆக்கிட்டு அப்புறம் ஆக்கிடுவாங்க. இல்லை சார், அவர் ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. அவர் பொறுப்பாளராக இருந்த 2016 தான் தனியாக நின்று அவங்க 0 வாங்கினாங்க, ஒன்றும் ஜெயிக்கலை. அதை வெற்றிகரமான தோல்வி அதெல்லாம் அந்த காலத்தில் தான் வந்துச்சுன்னு பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ அவர் என்ன பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு, அவரை திரும்ப கூப்பிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை அப்படி இல்லை, ஒன்று விளங்காததுக்கு யாராவது பையனை கடையில் உட்கார வச்சுட்டு போகணுன்றது தான். ஓடாத கடையில் சும்மா கல்லாவை தூக்கிட்டு போயிடாமல் இருக்கிறதுக்கு ஒருத்தனை போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கு யார் உட்காந்தா என்ன? வியாபாரம் இருந்தாக்கள்லாம் பரவாயில்ல, திருடு போயிருக்கு. ஆமாம், கல்லாம் வண்டி அடிச்சுட்டு போயிடக்கூடாதுன்றக்காக ஃபீஸ் கோயில போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ அவருங்க வியூகம் வகுத்து அதிமுக கூட்டணி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா பேருக்கு ஒரு டம்மி பீஸை உட்கார வச்சுருப்பேன். இப்போ விஜய் வீடியோ வெளியிடுவாரா, என் படத்தை ஏன் நிறுத்துறீங்க, பிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா என்ன தொடுங்க, என் ரசிகர்கள் என்ன பண்ணாங்க, படம் பார்க்க விடுங்கன்னு ஒரு வீடியோ போட சொல்லுங்க பார்ப்போம். போட சொல்லுங்கள், ஆம்பளையாக இருந்தால் போட சொல்லுங்கள். அரசியல் ஆம்பளையாக இருந்தால் அடுத்த செகண்ட் படத்தை அதோட முடிச்சுடுவாங்க. படத்தையும் முடிச்சுடுவாங்க. விஜய் ஜெயில், திகார் ஜெயிலில் தான் இருக்கணும். இங்கேனா கூட சாப்பாடு போடுவாங்க, வாரம் சிக்கன்லாம் போடுவாங்க. இங்கே அரசு புழலில் இருந்தால் போடுவாங்க. அங்கே ஒன்று வெறும் சப்பாத்தியும் வெறும் வெங்காயத்தை அறுத்து கொடுப்பாங்க திகார் ஜெயிலில். அதை சுட்டி தான் திங்கணும். பீகாராக இருந்தால் உருண்டை கோதுமை உருண்டை கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்லுங்கள், பிஜேபின்னு சொல்லுங்கள், பிஜேபி ஆட்சின்னு சொல்லி. இப்போ ராஜ்மோகனோ சிடிஆர் நிர்மல்குமாரோ இந்த படம் ரிலீஸ் ஆகாமல் தடுப்பது யாரோ அப்படின்னு எல்லாம் போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. யாரா தடுக்கிறாங்கள, யாருன்னு சொல்லு. நடிகள் தான் சொல்கிறா, தைரியமான ஆள் சொல்லு, யாருன்னு சொல்கிறா. அறிவு சொல்ல, அவனுக்கும் பயம் வந்துட்டு போகும்ல, கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா? அவனுக்கும் பொண்டாட்டி பிள்ளை இருக்குல்ல அப்படின்ற ரேஞ்சில் தான் இப்போ இப்போ ராஜ்குமாரா அவர் யார், ராஜ்மோகனுக்கும் பொண்டாட்டி பிள்ளை இருக்குது. அந்த ஐஆர்எஸ் அருண்ராஜ் குடும்பம் இருக்குது, எல்லாருக்கும் குடும்பம் இருக்குல்ல, சொல்லிடுவாங்கல்ல பேரை. அதனால் காற்று போக்கில் சொல்லுவாங்க. அரசியலாக்க விரும்பலாம் பேட்டி கொடுத்துருக்காங்க. அரசியலாக்க விரும்பலை. அவங்க என்ன அவனா காசு போட்டிருக்கான். அப்போது காசு போட்டால் கர்நாடகத்துக்கு ப்ரொடியூசரு, அவர் வாழ்க்கை நாசம்.
இப்போ என்ன இவங்க போயிடுவாங்க, படம் வந்தால் பார்க்குறேன்னு படம் வரலன்னா தலைவரை ஒழிச்சிட்டாங்கன்னு இவன் பாட்டு வீட்டில் போய் பொத்திப்படுத்துறாங்க. வீணாக போகிறது யார்? விஜய் இது தானே, ப்ரொடியூசர் தான். ப்ரொடியூசர் தான். இப்போ ஆதவர்ஜுனா வந்து எப்படின்னா திகார் ஜெயிலில் விஜயை வைக்காமல் ஓய மாட்டாப்புல. அதுக்கான வேலையை நாம் ஏற்கனவே பல முறையாக சொல்லியிருக்கோம். விஜயோட அழிவே வந்து ஆதவர்ஜுனா கையில் தான் இருக்குது. பார்ப்போம் சார், ஒரு விரிவான ஒரு இடையில இதை அடுத்தடுத்து எப்படி போகுதுன்னு பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு பொறுத்தளவுக்கு முக்கியம். நன்றி.